போர்ஹோல்ஸ் ஊரே செம க்யூட்டாக இருக்குது. ஹாலண்ட் வரணும், இந்த ஊரை கண்டிப்பாக கவர் பண்ணுவாங்க. ஹாய், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் அழகான ஒரு ஸ்வீடிஷ் டவுன் பார்க்க போகிறோம். அங்கே ஒரு அழகான சர்ச், அப்புறம் ஒரு கேசல் அண்ட் நல்ல வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருந்தது. அந்த ஊர் பார்க்க நல்லா வெல் மெயின்டைன்டாக இருந்தது. அப்புறம் அங்கே வந்து கிளாஸ் ஆர்ட்லாம் ரொம்ப ஃபேமஸ், அது கூட போய் பார்த்தோம். அந்த ஊரை நல்லா சுற்றி பார்த்துட்டு ஒரு சோவினியர் ஷாப்புக்கும் போயிருந்தோம். இன்னும் என்னெல்லாம் பண்ணோன்னு பார்க்கறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கேம்ப் சைட்லேருந்து செக் அவுட் பண்ணிட்டு அப்படியே நார்தர்ன் பார்ட் ஆஃப் த ஐலண்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு கிளம்பிட்டோம். வழியில் வந்து போர்ஹோல்னு ஒரு ஊர் பார்த்தோம் கூகுள் மேப்ஸில். அது வந்து பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது, பிக்சர்ஸ்லாம். அதை போய் விசிட் பண்ணலான்னு டிசைட் பண்ணோம். ஸோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு போயிட்டுருக்கோம். தூரத்துலேருந்து பார்க்கும்போது ஏதோ ஒரு பெரிய ஃபோர்ட் மாதிரி தெரிஞ்சுது. அதை போய் பார்க்கலான்னு போயிட்டு இருந்தோம். அப்புறமா பார்த்தா தான் அது வந்து போர்ஹோம் ஸ்லாட், அதாவது கேசல்னு போட்டிருந்தாங்க. இது வந்து ஒரு ஸ்லாட், போர்ஹோல்ம்ஸ் ஸ்லாட். ஸ்லாட்னா வந்து கேசல் ஸ்வீடிஷில். ஸோ இது அந்த காலத்தில் அந்த கேசல் போல் டிக்கெட் வாங்குகிற இடம் மாதிரி இருக்கு. தெரிலையே. வாட்ச் நல்லா பெருசாக தான் இருக்குல்ல. நாங்கள் இன்றைக்கி உள்ளே போகல, ஆக்சுவலி டைம் சரியாக இருக்குது. ஸோ டக்குன்னு எல்லாம் கவர் பண்ணணும். ரிட்டர்ன் போகிறதுக்கு வேறு ஒரு 3.5 hours ஆகும். அதனால ஒரு 4 போல் கால்மார்லேருந்து கிளம்பணுன்னு பிளான் பண்ணியிருக்கோம். நல்லாயிருக்கு இந்த ஸ்லாட். அப்படியே பார்த்தா எனக்கு வந்து டைம் இல்லை ஆக்சுவலாக. நான் இன்னும் அங்கே ஐலண்டோட நார்த் சைடு வரைக்கும் போகணும். ஸோ இது அப்படியே வெளிலேருந்தே பார்த்துட்டு நாங்கள் கிளம்புறோம். இந்த கேசலோட ஹிஸ்ட்ரி வந்து டேட்ஸ் பேக் டு லேட் 12th century போட்டிருந்தாங்க. அப்புறம் இது வந்து ஸ்வீடனோட ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபார்ட்ரஸ். சுற்றிக்கும் இப்படி நல்லா கிராஸ்லாம் போட்டு கார்டன் மாதிரி நல்லா இருந்தது. ஃபுல் வியூ தெரியுதா ஊரு. ஸோ நெக்ஸ்ட் ஸ்பாட் எங்கே? அந்த சிட்டியில் இருக்க சர்ச் பார்ப்போமா? நாங்கள் நின்று கொஞ்ச நேரம் வியூலாம் பார்த்ததுக்கப்புறம் நாங்கள் அந்த டவுனை சுற்றி பார்க்கலான்னு கிளம்பிட்டோம். நல்லா இருக்கு, க்யூட்டாக எல்லாம் ஊர். இந்த கிளாஸ் கடை வேணால் பார்க்கலாம். இந்த ஸ்ட்ரீட்டும் அழகாக இருக்கு. இல்லை அங்கே லைன் எதோ போட்டிருக்காங்க. பார்க்கிங் கிடச்சிருச்சு. இந்த சைட் நிறைய இந்த கிளாஸ் ஐட்டம்ஸ்லாம் ரொம்ப ஃபேமஸ் போல். ஜேஎம்ஓ மியூசியம் மாதிரி இருக்கு. வாவ், கிளாஸ்லேயே இப்போ இவ்வளோ பண்ணலாமா? இந்த போர்ஹோல்ஸ் ஊரே செம க்யூட்டாக இருக்குது. ஹாலண்ட் வரணும், இந்த ஊரை கண்டிப்பாக கவர் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கு. சூப்பராக இருக்கு இந்த சர்ச். இவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்கல்ல, சூப்பராக. நம்ம ரோஸ் கிட்ட நின்றுட்டிங்களா? இல்லை, பேப்பர் பிளாஸ்டிக் இது மாதிரி இருப்பாரு இலைய. இந்த போர்ஹோமோட டாரி, அதாவது ஸ்கொயர்.
ஷிர்கா, அதாவது சர்ச் ஸ்வீடிஷில். உள்ளே போய் பார்ப்போம் என்ன இருக்குன்னு. தள்ளுறதா ஊர் ஆனால் செம்மையாக டெக்கரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது. ப்ராப்பர் அந்த யூரோப்பியன் கோஸ்டல் வில்லேஜ் மாதிரி. இந்த லைன் தான் ஃபுல்லாக ஷாப்பிங் லைன், ஷாப்பிங் ஸ்ட்ரீட் மாதிரி போல். ஷாப்பிங் ஸ்ட்ரீட் ஆகிட்டாங்க. அப்படியே பீச் தெரியுது. இந்த லைன் ஃபுல்லாக நிறைய கடை வீதியாக இருக்குது. வாங்க அப்படியே புட்டிக். ஓ, செம்மையாக இருக்குல்ல. இதான் இந்த டெக்கரேட்டிவ் ஐட்டம்ஸ். இப்போ புத்தாலாம் இருக்கு. $229 தான். பரவாயில்ல. ரியலாக இருக்கு. உங்களுக்கு வேணுமா ராஜி? இங்கே பாருங்க ஃப்ராக் மாதிரி எவ்வளோ க்யூட்டாக இருக்குது. இங்கே பாருங்க பேர்டு. ஓ, இந்த விண்மில் மாதிரி வேணால் வாங்கலாம். இங்கே வந்து ஞாபகத்துக்கு இல்லை. இங்கே நிறைய விண்மில் தானே இருக்குது. வுட்டு. வா, சரி கிளாஸ்லேயே இவ்வளோ ஆர்ட் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சது. செமையாக இருக்குல்ல. வுட்டுலேயே பண்ணியிருக்காங்க ஆர்ட்டுக்கு. கிளாஸ் ப்ளோ பண்ணி ஏதோ பண்ணதில்ல. க்யூட்டாக. வாவ், ரோஸ். வாவ், இந்த இதில் இருக்க பூ ஸ்மெல்லு சூப்பராக இருக்கான்ப்பா. இங்கே பாருங்க, இங்கே வாங்கலாம். இதோ அந்த கேசல் இருந்தாலும் பார்த்தோம் மேலே. இந்த டான்ஸ் போடு, அப்படி ஜம்ப் பண்ணி ஓடுது. இந்த கோஸ்டல் ஏரியா நான் நிறைய இந்த மாதிரி ப்ரைவேட் போட்லாம் வச்சுருந்தாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக பிக்சரஸ்காக இருந்தது. ஒரு டூரிஸ்ட் இன்ஃபர்மேஷன் சென்டர் இங்கே இருந்தது. அங்கே வந்து நம்ம இந்த ஐலண்டில் வேறு என்னெல்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்ற மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இந்த வீடியோ பார்த்து அந்த ஊரை நீங்களும் சுற்றி பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் வந்து ஆல்ரெண்டில் பார்த்து இன்னுமே நிறைய இன்ட்ரெஸ்டிங் பிளேசஸ்லாம் போட போகிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட்.
ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.